வெப்பம் மற்றும் குளிர் இரண்டும் முரண்பட்ட சூழலாயினும் இவை இரண்டும் சமமான அளவில் கலந்திருக்கும் பொழுதே உயிர்கள் நிம்மதியாக வாழ முடிகிறது. இரண்டில் ஒன்று கூடவோ குறையவோ இருந்தால் வாழ்க்கை என்பது மிகவும் கடினமானதாக இருக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினத்திற்கும் தங்கள் உடலில் கொண்ட வெப்பத்தின் பொருட்டே வாழ்க்கை அமைகிறது. இயற்கையாகவே பூமியின் பல பகுதி அந்த சமநிலை வெப்பத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அங்கே நீர் மற்றும் நிலத்தின் தன்மையானது மனித உடலுக்கு தேவையான அனைத்து சத்துகளையும் விளைவித்து தரும் வளமிக்கதாக இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. தீ என்ற வஸ்துவை அடக்கி நிலத்தினுள்ளே துரத்தி நீர் என்ற வஸ்து ஆகாயம் மற்றும் காற்றின் உதவியோடு நாம் வாழும் இந்த உலகை மொத்தமாக ஆக்கிரமித்தது. நீரிலிருந்து தாவரங்கள் தோன்றியது. உலகெங்கும் தாவரங்கள் மட்டுமே உயிரினங்களாக இருந்தது. மலைகளின் உயரத்தை மிஞ்சிய பல வகையான தாவரமும், ஆழ்கடலின் ஆழத்திலிருந்து ஆகாயம் தொடும் மரங்களும், மேடு எது பள்ளம் எது என்று கண்டறிய இயலாதபடி ஒடுக்கமாக படர்ந்து வளர்ந்த செடி கொடிகளாக பூமி செழித்திருந்தது. இன்று நீலமுத்து போல காட்சியளிக்கும் இந்த பூமி உண்மையில் மரகத முத்தாக இருந்தது. அமைதியின் உறைவிடமாக திகழ்ந்த அந்த மரகத முத்தினில் அவ்வப்போது சலசலப்புகள் சிலவும் எழுவதுண்டு. தான் வளர, தன்னுடைய கிளைகள் நீள, தன்னுடைய இலைகள் தழைக்க, தன்னுடைய கனிகள் பெருக்க, அருகிலிருக்கும் இதர தாவரங்களை தன்னுள்ளே இழுத்து பலம் பொருந்திய தாவரங்கள் ஜீரணம் செய்ய தொடங்கியது. பலமற்ற தாவரங்கள் வெளியே சொல்லாத வேதனைகளோடு காணாமல் போயின. எது ஒன்றுமே தொடங்குவதே கடினம். தொடங்கிய பின்னர் அடங்குவதென்பது யார் கையிலும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகத் தொடங்கிய மரகத முத்து தனது உயர்வான பச்சையை விடுத்து இதமான நீலத்தை ஏற்றது. தனது சுற்றத்தை அழித்து தான் வளர்ந்தால் தானும் ஒரு நாள் அழிவோம் என்பது பாவம் அவைகளுக்கு தெரியாமல் போயிற்று. சூழல் மாறியதும் உயிரினங்களின் வடிவங்கள் மாறிற்று. தாவர வடிவத்தை விடுத்து வலிமையான வேறு சில இயல்புகளாகிய இடம்பெயர்தல், நுகர்தல், வேட்டையாடுதல், ருசித்தல் போன்றவற்றை கொண்டு உயிரினங்களை இயற்கை வடிவமைக்கத் தொடங்கியது. அவைகள் வாழ்வதற்கு ஏற்ப நீர் தனது போக்கை மாற்றிக்கொண்டு அதிக நிலப்பரப்பை பரிசாக அளித்தது. எல்லா உயிரினங்களும் பல காலம் ஆனந்தமாக இருந்தது. மீண்டும் பலம் கொண்டவன் பலமற்றவனை துன்புறுத்தும் நிலை உருவானது. தனது சுற்றத்தை அழித்து தான் வளர்ந்தால் தானும் ஒரு நாள் அழிவோம் என்பது பாவம் இப்போதும் அவைகளுக்கு தெரியாமல் போயிற்று. மீண்டும் அதே தவறு நடக்கிறது என்ற வேதனையை பொறுத்து கொள்ள முடியாத இந்த நீலமுத்து தன்னை நோக்கி இன்னொரு சிறு முத்தை வேகமாக இழுத்து பூமியின் மேல் பரப்பை லேசாக தாக்கியது. ஆடியவையெல்லாம் அடங்கி போயிற்று. வெறும் ஐம்பூதங்கள் மட்டுமே மிஞ்சியது. பல காலம் அமைதியாக சிந்தித்து ஐம்பூதங்களின் உதவியோடு மேலும் சிறந்த இயல்புகளை கொண்ட உயிரினங்களை உருவாக்க திட்டமிட்டு முடிவெடுத்தது நீலமுத்து. உருவாக்கியது. அந்த உயிரினங்கள் தன்னை மட்டும் வளர்த்து தனக்கு மட்டும் உணவு தேடி தன் சுகங்களை மட்டும் கவனிக்கும் உயிரினங்களாக இல்லாமல் தன்னால் பிறருக்கு என்ன விதமான உதவிகளெல்லாம் செய்ய முடியும் என்று யோசிக்கும் தகுதிகளை பெற்ற உயிரினங்களாக இருந்தன. பூமி மனம் குளிர்ந்தது, அமைதியாயிற்று. அந்த உயிர்களுக்கு வேண்டிய உணவையும் மருந்தையும் தானே உற்பத்தி செய்து கொடுத்தது. நெருப்பின் வெப்பமும் குளிரின் நடுக்கமும் சம அளவில் இருக்க பல வழிகளை தானே அமைத்தது. அதிக நீரை அடக்கி பனியாக்கி அந்த பனியை மலையாக்கி பூமியின் ஒரு மத்தியில் அமரச் செய்தது. நெருப்பை மேலும் தன்னுள்ளே இழுத்து தன் மத்தியில் புகுத்தி அடக்கியது. காற்றை பல அடுக்குகளாக பிரித்து ஆகாய மண்டலங்கள் உருவாக்கியது. இதமான வாழ்க்கையை உயிர்களுக்கு பரிசாக கொடுத்தது நீலமுத்து. எப்போதெல்லாம் அந்த பரிசு ஒரு பொருட்டாக மதிக்கப்படுவதில்லையோ அப்போதெல்லாம் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்த
சிறு சிறு சாகசங்கள் செய்து காட்டியது. தனது சுற்றத்தை அழித்து தான் வளர முயற்சித்தால் தானும் ஒரு நாள் அழிவோம் என்பது நினைவிருக்கும் வரை இவையெல்லாம் நாம் அனுபவிக்கத்தான். இதை மறந்து போனால் மீண்டும் சிந்தித்து, மீண்டும் அழித்து, மீண்டும் உருவாக்க பூமிக்கு தெரியும். அந்த பயணம் பூமிக்கு ஒரு முடிவில்லை. நமக்கு அப்படி அல்ல. எனவே இதை மறவாமல் இருந்து மற்ற உயிர்களுக்கு உதவி அவரவர்களுடைய இந்த சிறிய பயணத்தில் இன்புற்று வாழ்ந்து விடை பெறுவோம். அந்தமும் ஆதியும் எதுவாயினும் இரண்டும் இங்கே நீ அல்ல. பலமும் போகமும் உனதாயினும் உண்மை உண்மையில் நீ அல்ல. வாழ்க்கை நோக்கம் எதுவாயினும் இன்னா செய்வதில் ஒன்றல்ல. வாழ்க்கை அனுபவம் உனதாயினும் அனுபவிப்பது மட்டுமே நோக்கமல்ல. வள்ளுவன் வாக்கு. எச்சமென்று என்னனுங்கொள்ளோ ஒருவரால் நச்சப்படாதவன். விளக்கம். பிறர்க்கு உதவியாக வாழாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் தான் இறந்த பிறகு எஞ்சி நிற்பது என்று எதனை எண்ணுவானோ